ரெண்டு இன்டீஜர்ஸ் ஆட் பண்ற ரூல்ஸ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எனிமீஸ் கான்செப்ட் மூலமா சிம்பிளா பார்க்கலாம். இங்க கிரீன் டி-ஷர்ட் போட்டிருக்கவங்களா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரெட் டி-ஷர்ட் போட்டிருக்கவங்களா உங்களோட எனிமீஸ். எக்ஸாம்பிள் 1, உங்க கூட ஏற்கனவே ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. இப்ப புதுசா 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேர்ந்தா டோட்டலா உங்க கூட எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க? 3 ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாம்பிள் 2, உங்க கூட 2 எனிமீஸ் இருக்காங்க. புதுசா 3 எனிமீஸ் வந்து சேர்ந்தா டோட்டலா இப்ப எத்தனை எனிமீஸ் உங்க கூட இருப்பாங்க? 5 எனிமீஸ். இந்த 2 எக்ஸாம்பிளையும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா 2 நம்பர்ஸோட சைன் சேமா இருந்துச்சுன்னா அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணி கொடுத்திருக்க கொஸ்டின்ல என்ன சைன் இருக்கோ அதே சைனை போடணும். ரூல் 2, ஆடிங் டிஃபரண்ட் சைன்ஸ். இங்க ஒரே கேங்குக்குள்ள ஃப்ரெண்ட்ஸும் எனிமீஸும் இருக்கிறனால இவங்க 2 பேருக்கும் சண்டை வருது. அதனால இந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் இந்த 2 எனிமீஸும் கேன்சல் ஆயிடுறாங்க. ரிமைனிங் ஒன்லி 1 ஃப்ரெண்டு தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2, இங்க 2 ஃப்ரெண்ட்ஸும் 4 எனிமீஸும் இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் சண்டை வந்தனால இந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் இந்த 2 எனிமீஸும் கேன்சல் ஆயிடுறாங்க. ரிமைனிங் 2 எனிமீஸ் இருக்காங்க. இப்ப இந்த 2 எக்ஸாம்பிள்ல இருந்து என்ன தெரியுது? கொடுத்திருக்க 2 நம்பர்ஸோட சைன் டிஃபரெண்டா இருந்துச்சுன்னா அந்த 2 நம்பரையும் சப்ட்ராக்ட் பண்ணி கொஸ்டின்ல எந்த நம்பர் பெருசா இருக்கோ அந்த நம்பரோட சைனை ஆன்சர்ல போடணும்.